சொல்றாரு, நான் முழங்கால நின்னேன்னா கர்த்தர் உன்னை சும்மா விட மாட்டாரு. இப்படியெல்லாம் வீரவாத்தியங்கள் நான் முழக்கினேன் அவருக்கு முன்பாக. நான் டிவோர்ஸ் போய் அப்ளை பண்ணேன். காலையில் 6 மணிக்கு நான் கடந்து சென்றேன் என்னுடைய சகோதரி வீட்டுல. திரும்ப நான் இரவு 6 மணி ஆகும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசுறாரு பாருங்க. ஆத்துமாவிலே உணர்வுள்ளவளாய் நீ போ, நீ என்ன செய்யறேன்னு அவர் கேட்டாரு. நீ போ, அவன் யாரு உனக்கு கணவர் என்று சொன்னேன். இல்ல, திரும்பி வா, வசனத்துக்குள்ள வான்னு சொல்றாரு அவரு. உனக்கு அவன் யாரு? என்னுடைய பாதி மாமிசம். அவர் என்னுடைய மாமிசம். 2 பேரும் ஒரே மாமிசம் தானேங்க. அது எப்படி அவர் மாறி போக முடியும்? ஒரே மாம்சத்துக்கு விரோதமா செயல்பட முடியுமா? நானே என்னுடைய மாம்சத்துக்கு விரோதமா செயல்படுமா? நானே என் மாம்சத்தை டிவோர்ஸ் பண்ண முடியுமா? ஆனா நீங்க பண்ற தப்பு அதுதான். புருஷன் பண்ற தப்புக்கு டிவோர்ஸ் பண்ணி நீங்க பிரிந்து போகிறீங்க. மனைவி பண்ற தப்புக்கு புருஷன் டிவோர்ஸ் பண்ணி பண்ணா. ஆனா கர்த்தர் அதை விரும்பவே இல்லை. கர்த்தர் விரும்புகிற கட்டளை என்னன்னா, கணவனும் மனைவியும் ஒன்றாய் சமாதானம் உள்ளவாய் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாக, அவர் கனி கொடுக்கும்படியாக உன்னை அழைத்திருக்கிறார். நீ கனி கொடுக்காவிட்டாய் அந்த மரத்தை அவர் வெட்டி போட்டுருவாரு. அப்ப எப்படிங்க உன்னுடைய சொந்த சரீரத்துக்கு விரோதமா நீ செயல்பட முடியுமா? அங்க அவர் வசனத்தை அவர் எனக்கு சுட்டி காட்டினார். அங்கதாங்க ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் என்னை உணர்த்தினார். நீ போ, நீ விரும்பி கேட்ட வாழ்க்கை நான் கொடுத்தேன். உன்னால அவனை மாற்ற முடிஞ்சுச்சா? உன்னை மாற்ற முடியலல்ல, நான் மாற்றேன். நீ போ. நான் போனேன். அடங்கி இருன்னு சொன்னார். ஒரு வார்த்தை கூட நீ அவருக்கு விரோதமா நீ பேசக்கூடாது. அவன் என்ன சொன்னாலும் அதற்கு நீ கீழ்ப்படி என்று சொன்னார். நான் கீழ்ப்படிந்தேன். ஒரு நாள் நான் ஜெபம் முடிந்து நான் திரும்பி வரும் பொழுது என் கணவரார் வீட்டுல இருந்தாரு. அவர் கஞ்சா அடிச்சிட்டு இருந்தாருன்னு என் பையன் சொன்னான். எனக்கு அது தெரியாது, அதனுடைய வித்தியாசமும் எனக்கு தெரியாது. என் பையன் அன்னைக்கு எப்படியும் ஒரு 6-7 வயசு இருக்கும் என் பையனுக்கு. அப்ப அவர் சொல்றான் அப்பா இந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கிறாரம்மா, எனக்கு தெரியலன்னு. நான் பயத்தோடு கூட நான் வந்தேன். ஜெபம் முடித்து அந்த ஜெபம் முடித்து வரும்ப எனக்கு முன்னாடி முழங்கால் படி போட்டு என் கணவர் கேட்கிறாருங்க. நான் எத்தனையோ வாட்டி சொன்னப்போ அவர் மாறலைங்க. பிற ஜாதியில உள்ள அவனுடைய நண்பனுடைய தெரிந்த குறி சொல்லுகிற ஆவி சொல்லுதான், உன் பக்கத்துல இருக்கிற பையனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. இங்க இளையகுமாரன் என்ன செய்யறான்? தவிட கேட்டா கூட அவன் கொடுக்கலங்க. கொடுக்காதவதான் அவன் உணர்ந்தான். என் தகப்பனிடத்தில் கூலிக்காரர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள் அல்லவா? ஐயோ, நான் இங்க பசியும் பட்டினியுமாய் இருக்கிறேன். நான் தகப்பன் வீட்டில போனால் அங்கே சாப்பாடு கிடைக்கும் என்று சொல்லி சொந்த மாமிசமான மனைவி சொல்லும் போது நீ கேட்கல. உன் தலையா இருக்கிற புருஷன் உனக்கு சொல்லும் போது நீ கேட்க மாட்ட. அமைதியா இரு என்று சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம மாம்சம் அதுக்கு விட்டு கொடுக்காதே. ஆவியை அடக்கி வச்சுட்டு மாம்சம் தான் மேற்கொள்ளும். மாம்சத்துல நீ ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. ஆவியை கொண்டுதான் நீ ஜெயிக்க முடியும். அவர் சொல்ற, வெறும் விசுவாசம் உனக்கு இருந்தா போதாது, கர்த்தர் மேல் வெறும் நம்பிக்கை இருந்தா போது, அன்பு உனக்கு இருக்கணுங்க. வேசியினிடத்தில் போயிட்டு வந்தாலும், அவன் குடித்தாலும் வெறித்தாலும், அவன் வேலை செய்கிற காசு உனக்கு கொடுக்கல என்றாலும் நீ புருஷனிட்ட அன்பா இருக்க வேண்டும். புருஷன் மனைவியினிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். அன்பு இருந்தாங்கதானுங்க நீ நினைக்கிறதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு சகல பாவங்களையும் மூடும். ஹல்லேலூயா. அன்பு என்ன செய்யும்? சகல பாவங்களும் மூடினதா இல்லையா? என் கணவருக்கு டைம் இல்லை உங்களிடத்துல. அந்த அன்பு மூடிச்சா இல்லையாண்டு அவர் சொன்னாதான் கரெக்டா இருக்கும், நான் சொல்றதை விட. ஆனாலும் நான் சொல்றேன், அந்த அன்பு அந்த பாவங்கள் அத்தனையும் மூடினது. ஹல்லேலூயா. அவர் என்னுடைய என்ன சொன்னார் தெரியுமா? என் அன்பனுடைய குறி சொல்ற ஆவி எனட்ட ஆவி இருக்குன்னு சொன்னாங்க. உன்கிட்ட கிறிஸ்து இருக்கிறாரு, நீ எனக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்தின்னு. நான் சிஎஸ்எஸ் சபையில போறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் சிறு வயது முதலே நான் கொயர்ல இருக்கிறவ. அந்த ஆவி என்ன சொல்லுது? அவனுக்கு கோபம் வந்து போச்சு, அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த குறி சொல்ற ஆவி என்ன சொல்றது? அப்போ இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழ்ந்த மனைவி சொன்னப்ப கேட்கல, உனக்குள்ள ஒரு ஆவி வேலை செய்யுதுன்னு. நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். உன்னை கொண்டு ஒரு பாவிய மனம் திருப்ப வைக்க கூடுமானால் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படி என்று சொல்ற, அவருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படி, அன்பாயிரு என்று சொல்லுகிறார். அல்ல, நீ அதை ஜெயிக்க முடியாது. உன்னுடைய மாம்சத்துல ஒரு நாளும் அதை ஜெயிக்க முடியாது. அவர் முழங்கால் படி போட்டார். அவர் செஞ்ச அது வரைக்கும் அவர் பெண்களிடத்துல போவாருதான், நான் இல்லைன்னு சொல்லல. அன்பா நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க உண்டு பெண்கள். ஆனா அவர் தவறு செய்வாருன்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்லைங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள், அவர் என்னை நடத்துறார், நான் ஒருபோதும் சந்தேகப்பட்டதே இல்லை. ஆனா ஒரு முறை அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், சிஸ்டர் நீங்க அவங்க ஒரு வக்கீல், அவங்களுக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் தவறு செய்த ஒரு பெண்மணியில அந்த பெண்மணி ஒரு பெண்மணி தான். அவங்க வக்கீல், சட்டத்தை இயற்றுகிறவர்கள், தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வழங்கி கொடுப்பவர், தண்டனை வாங்கி கொடுப்பவர்கள். அவர் வாதாடுகிற ஒரு வக்கீலா இருந்தான். அவங்க கிட்ட நான் போய் கேட்ட ஒரு நியாயத்தை கேட்டேன். சொந்த புருஷனை விட்டுட்டு அடுத்தவங்க புருஷனை வச்சிருக்கிற அந்த பெண்மணிக்கு உங்க கோர்ட்டுல என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு கேட்டேன். அது பயந்து போச்சு. பயந்து என் கணவருக்கு ஃபோன் பண்ணிச்சுது, என்ன எனக்கு உனக்கு இருக்கிற உறவு உன் பொண்டாட்டிக்கு தெரியுமா அப்படின்னு அது கேட்டுச்சு. இவருக்கா கோபம் பயங்கரமா வந்து போச்சு, பயங்கர கோபம். என்னடா இப்படி கேட்குறாங்களே அப்படின்னுட்டுன்னு, நீ என்ன ஃபோன் பண்ணி என்ன சொன்ன அப்படின்னுட்டுன்னு, நீ என்ன சொன்ன அவங்க கிட்ட. நான் சாதாரணமாக அதை கேட்டேன். கேட்குற வார்த்தை கூட அவளை குத்துது பாருங்க. அவளுடைய பாவம் அவளை குத்துறது. மத்தவங்க பேசுறது உன்னுடைய இருதயத்துல குத்துதுன்னா நீ அந்த பாவத்துக்கு உட்பட்டு இருக்கிற. வேதம் சொல்லுதுங்க. இப்படி அதற்குள் போறது எனக்கு டைம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அது உனக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அது உனக்கு வலிக்குதுன்னா அந்த பாவத்துல நீ இருக்கிறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நான் அவன் வக்கீலானதுனாலதான் கேட்டேன். எனக்கு அவ தப்பு பண்றான்னு எனக்கு தெரியாது. கடைசியில் அறிக்கை இடும் போது அவர் சொன்னார், பாருங்க நான் உனக்கு எங்க பாருங்க அந்த கெட்ட குமாரன் என்ன சொல்றான்னு பாருங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுக்கு தகப்பன் அவனை கண்டு, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்றான். இனி நான் உன் புருஷனா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைங்க. நான் உனக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன். என்னால நம்பவே முடியல. நம்பிதாங்க வந்தேன். அவரை நம்பிதான் நான் வாழ்க்கைக்குள்ள வந்தேன். என்னை நல்லா பார்த்துப்பாரு, எனக்கு உண்மையா இருப்பாரு என்று சொல்லி அவர் சொல்லும்பா. ஆனா நான் மறுமொழி என்ன மொழிந்தேன் தெரியுமா? பரவாயில்லைங்க, இவ்வளவுதானா, இவ்வளவுதானா? அவரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. நான் உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக துரோகம் பண்ணி இருக்கேன்னு சொல்ற, நீ இவ்வளவுதானே, இது பரவாயில்லைங்க, கர்த்தர் அதை மன்னிப்பார் என்று சொன்னேன். கர்த்தர் மன்னிக்கும் போது மன்னிக்காம இருக்கிறதுக்கு நான் யாருங்க? நான் யாருங்க? இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவருக்கு மனைவியாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அவருடைய மனைவியாய் வாழின்னு சொல்லி. ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தினுடைய நிழலாட்டம் தான் உலகத்தில் இருக்கிறது. இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் பிள்ளை பெற்றிருக்கிறேன். என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் என் கணவரை மன்னிக்கும் பொழுது, அவர் ஒரு வேசியை மன்னிக்கும் பொழுது என் கணவரை நான் மன்னிக்கமா கூடாதா? நான் மன்னிக்காம இருக்கிறது யாரு? எனக்கு எந்த கோபம் இல்லைங்க. இப்பொழுதாவது நீ மனம் திரும்பினா இல்லவா? பாருங்க, இப்பொழுதாவது நீ மனம் திரும்பி வந்தா இல்ல. அதுக்கு அடுத்தது அவர் என்ன கேட்டார் தெரியுமா? மனம் திரும்பி வந்த இந்த மகனே, அவரால முடியல, இந்த பாவத்தின் ஆவிகள் அவரை துரத்துகிறது. அவர் மனம் திரும்பிட்டார். அந்த சொன்ன அந்த மாத்திரத்திலே அவர் அந்த தவறுல இருந்து எல்லாத்தில இருந்து விட்டாரு. என்னால இன்னைக்கு கூட நம்ப முடியல அவரை தண்ணி அடிக்காம இருக்கிறது. ஏன்னா கண்ணால நான் எத்தனை அடி, எவ்வளவு வார்த்தைகளினால் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் தெரியுமா? அப்படி நான் இருக்கும் பொழுது நான் எப்படி அவரை ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க நினைச்சு பாருங்க. எனக்கு அருமையான சகோதரியே, உன்னுடைய புருஷனும் தண்ணி அடிக்கிறாரா? உன் புருஷன் போதைக்குள்ள இருக்கிறாரா? உன்னை அடிக்கிறாரா? இல்ல வேறொருவரோட உறவு வைத்திருக்கிறாரா? நீ நேசித்து பாரு,
நீ அன்பை காட்டிப்பாரு. என் பாதி மாம்சத்தை எனக்கு திருப்பி கொடுங்கப்பான்னு நான் என் சகோதரியுடைய வீட்டில இருந்து வந்த அன்னைக்கு இரவு நான் என் படுக்கையில இருந்த நான் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய பாதி மாம்சத்தை நீங்க திருப்புங்க. என்ன கொண்டு வந்தீங்கல்ல, ஓ மாம்சத்துக்கு விரோதமா நீ வந்து எழும்புவியான்னு கேட்டு, அப்ப அவரை திருப்பி கொடுங்கன்னு கேட்டேன். கொடுத்த மாத்திரத்திலேயே அவர் திருப்பினாருங்க. ஒரு வாரம் கூட போகவில்லை. அவர் 3 நாள் தானது. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கள் செவ்வாய் புதன்கிழமை அவர் அறிக்கையிடுறாரு, கர்த்தர் ஒருவனே மன்னித்தால் அது மன்னித்துதான். கர்த்தர் கொடுக்கிற விடுதலை மெய்யான விடுதலை. குமாரன் ஒருவனே விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலைங்க. அவர் மெய்யான விடுதலை என் கணவருக்கு கொடுத்தார். நீ போராடலாம், உபவாசத்தோட நீ வந்திருக்கலாம். உன்னுடைய உபவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று மட்டும் நீ சோதித்து பாரு. நானும் உபவாசம் பண்ணினவள் தான். ஆனா என்னுடைய பலத்தினால் அதை முடியலங்க. தேவ பலத்தினால் முடிந்தது. தேவ பலத்தினால் முடிந்தது. இங்க இளையகுமாரன் சொல்றான் பாருங்க. இளையகுமாரன் தகப்பனிடத்தில் சொல்றான் பாருங்க, தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமா நான் பாவம் செய்து விட்டேன். இனி உன்னுடைய புத்திரன் என்று சொல்ல நான் தகுதியற்றவனா இருக்கிறேன் என்று சொல்லி நம்பி வந்தானுங்க. அவனுடைய நம்பிக்கைக்கு தகப்பன் என்ன சொல்றாங்க? வேலைக்காரங்களை கூப்பிடுறாங்க. யாருங்க? வா, ராஜ வஸ்திரத்தை எடுத்துட்டு வா, அவனுடைய கரங்களில மோதிரத்தை அணி, அவனை சுத்திகரம் பண்ணு, அவனுக்கு விருந்தை ஆயத்தப்படுத்து, கொழுத்த கன்றுகளை அடித்து அவனுக்கு விருந்து ஆயத்தப்படுத்த அவர் சொல்றாரு. ஒவ்வொரு பாவி மனம் திரும்புறதுல பரலோக ராஜ்யம் எவ்வளவு சந்தோஷப்படுது பாருங்க. நீ நினைக்கலாம் பாவியாய் நான் இல்ல, பரலோக ராஜ்யம் போயிடுவேன். அதுதாங்க தப்பு. இங்க பாருங்க, அவனுடைய சகோதரன் சொல்றான் பாருங்க, அந்த 30வது வசனத்தை வாசியம்மா சத்தமா. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றார். நீயும் நானும் செய்யறது இதுதாங்க. இவனா, இவன் எத்தனை பெண்களோடு கூட இருந்தவன், இவனா குடிகாரன், இவனா மதியாதவன், இவனா பணத்தை எல்லாம் அழித்து போடுகிறவர், இவ வேற ஒருவரோட மொபைல்ல பேசிக்கொண்டிருக்கிறார், என்கிட்ட இல்ல, இவளுக்கு நிறைய புருஷர்கள் இருக்கிறார்கள், இவ எனக்கு சாப்பாடு கூட தருகிறதில்லை. மாமியார் சொல்லுவாங்க, தாய் சொல்லுவாங்க, இத்தனை பிள்ளை பெத்தேனே ஒருவர் கூட என்னை பார்க்க இல்லை என்று சொல்லி புலம்புகிற இடத்துல நீ இருக்கிறாய். அவர் சொல்றார், மூத்த சகோதரனை போல் இருக்காத, ஒரு பாவி மனம் திரும்பி வந்தது போல நீ தகப்பன் வீட்டை பாரு, புத்தி தெளிந்தவளாய் இரு என்று அவர் சொல்றார். உனக்கு புத்தி இருக்கிறது, ஆனா தெளிந்த புத்தியோடு கூட இரு என்று அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, உனக்கு பயத்தின் ஆவி அவர் கொடுக்கல, பலனுள்ள ஆவியையும் தெளிந்ததும் அன்பும் உள்ளதை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதா இல்லையா? தெளிந்த புத்தி தானே கொடுத்திருக்கிறாரு, அன்புதானே அவர் கொடுத்திருக்கிறாரு. பின்ன எங்க இருந்தங்க வந்துச்சு இந்த சுபாவங்கள் எல்லாம்? எங்க விதைக்கப்பட்டது? நீ ஆலயத்தில் வந்தால் உன்னை பரிசுத்தமுள்ள சபை என்று கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீ பரிசுத்த ஜனமாய் இருக்க வேண்டும் என்றால், உனக்குள்ள இருக்கிற ஆவியை அனல் மூட்டி எழுப்பு என்றவர் சொல்றாரு. அனல் மூட்டி எழுப்பு. ஓ நம்பிக்கையும் விசுவாசம் கர்த்தருடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஏனென்றால் அது கோபத்தில் வருகிறது. உன்னுடைய விசுவாசம் கோபத்தில் வருகிறது, உன்னுடைய நம்பிக்கை கோபத்தில் இருக்கிறது. நீ அதை அறியாமல் இருக்கிறாய். கோபம், மனிதனுடைய கோபம் கர்த்தருடைய காரியத்தை நடப்பிக்க மாட்டாது. கர்த்தருடைய நியாயத்தை ஒரு நாளும் நடத்தாது. நீ கோபத்துல தான் விசுவாசத்தோட கூட இருக்கிற. நான் விசுவாசத்தோட கண்டிப்பா இருப்பேன், என் ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வாரு. அது இல்லைங்க, அன்பு. அன்பு இந்த மூன்றும் இப்பொழுது உலகத்தில் உங்களிடத்தில் இருக்கிறது. இப்ப இருக்கிற உலகத்துல விசுவாசமும் இருக்கிறது, நம்பிக்கையும் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது. ஆனால் இம்மூன்றிலும் அன்பே பெரிதென்றவர் சொல்லுகிறார். அந்த அன்பு உன்னிடத்தில் இருக்கிறதா? அந்த அன்பு உன்னிடத்தில் இருந்தால் உன்னுடைய அன்பு பூரணப்பட்டிருக்கிறது. நீ பயப்படுகிற காரியம் புறம்பாக தள்ளப்படும் என்றவர் சொல்லுகிறார். நான் பயந்த காரியம், ஐயோ என் கணவரை நான் இழந்து விடுவேன், ஐயோ நான் கணவரை இழந்து
நான் ஒரு பரஸ்திரியை போல விபசாரம் செய்யப்படுகிறவளாய் தள்ளப்பட்டு விடுவேன். ஒரு மனைவிக்கு நீ தள்ளுதல் சீட்டு எழுதி கொடுத்து இவ வேண்டாம் என்று டிவோர்ஸ் பண்ணிவிட்டால் அவளை விபச்சாரம் செய்ய நீ தள்ளி விடுகிறதுக்கு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவங்களுக்கு சொல்லி இருக்கிறாருங்க. அந்த துணிகரமான காரியத்தை நீங்கள் ஒருவரும் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கள். உபவாசத்தோடு கூட இருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையில நீர் எனக்காக கொடுத்த அந்த அன்பே எனக்குள்ள தாங்கப்பா, எனக்குள்ள தாங்கப்பா. என் ஆவிய அனல் முட்டி எழுப்புங்க. ஐயோ, நான் வதுவதுப்பா இருக்கிறேன், என்னை நீங்க வாந்தி பண்ணி போடாதீங்க. ஐயோ, நான் நிர்வாணியா இருக்கிறேன். நான் நிர்வாணியா இருந்தும் நான் என்ன சொல்றேன்? வஸ்திரம் எல்லாம் நான் தரித்திருக்கிறேன். வஸ்திரம் தரித்தவளாய் நான் இருக்கிறேன். நான் எப்படி நிர்வாணி என்று சொல்லுகிறாய் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் 7 சபைகளுக்கு எழுதுறாரு. லவோதிக்க சபையை பார்த்து அவர் சொல்றாரு, நீ நிர்வாணியா இருக்கிறாய், நீ உடுத்திக் கொள்ளுகிறதுக்கு எண்ணெய் எடுக்க வேண்டும், வஸ்திரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள அவர் சொல்லுகிறார். துதியின் ஆடை. நீ வெறும் ஜெபம் உனக்கு பத்தாது. உன் வீட்டுல உன்னுடைய நாவிலிருந்து இடைவிடாமல் கர்த்தரை துதிக்க வேண்டும். நீ இடைவிடாமல் நீ ஜெபிக்க வேண்டும். உன் வீட்டுல ஜெபம் இருக்கிறதா? இங்க இருந்து நீ கடந்து போன உடனே அவ்வளவுதா. உன் வீட்டுல ஜெபம் வேணும். உன்னோட வாயிலிருந்து துதி சத்தம் எப்பொழுதும் எழும்பணும். அப்பொழுதுதான் நீ அந்த அன்புக்குள்ள நீ வர முடியும். ஹல்லேலூயா. 2 பேரை நாம பார்த்தோம். ஆபிரகாம் விசுவாசித்தார், ஆனால் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அவன் சுதந்திரிக்கவில்லை. ஆனால் இளைய குமாரனோ மனம் திரும்பி தகப்பனிடத்தில் புத்தி தெளிந்தவனாய் வரும் பொழுது அவனுடைய பிள்ளையாய் இருக்கிறதுக்கு அவர் திரும்பவும் அவளை அணைத்து கொண்டார். அவன் ஏன் புள்ள காணாம போனான். அடுத்த வசனத்தை பாடுங்க. 32வது வசனம். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னான் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? எவ்வளவு சந்தோஷம் இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேங்க. 2018 இருந்து இன்னைக்கு 2025க்குள்ள நான் நிற்கிறேன். இந்த உலகம் தராத சமாதானத்தை எனக்கு தந்தாருங்க. என் பிள்ளை அனுபவிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவருடைய கட்டளையை கீழ்ப்படு. பெண்ணாயிருந்தால் நீ மனைவியாயிருந்தால் கீழ்ப்படிந்திரு. நீ புருஷனாயிருந்தால் மனைவியை நீ அன்பு கூறு. நீ அன்பு கூறாவிட்டால் அவளை பிறர் அன்பு கூறுவான். அப்ப நீ பரிதாபத்தோடு கூட நின்று பிரயோஜனமே இல்லை.